அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு புரட்சி தலைவரோட ஸ்டோரி தான். 29வது எபிசோடு, 29வது பார்ட்டு. பாருங்க. இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, புரட்சி தலைவர் இப்போ 1977க்கு மேலே சம்பவம். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டா சென்னையில் எண்ணூர் உருக்காலைன்னு உங்களுக்கு ஒரு ஏரியா தெரியும். சென்னையில் எண்ணூர் உருக்காலை அப்படின்னு. இந்த உருக்காலைக்குல நம்ம ஆளுங்க நிறைய பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க. அந்த ஆலையை சுற்றி ரொம்ப குடியிருக்காங்க. அந்த ஆலைக்கு சொந்தமான இடங்கள் நிறைய வேக்கண்ட் இடம் இருக்குது. வேக்கண்ட் இடத்துல இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் உள்ள ஒரு சுடுகாட்டுக்கு இந்த உருக்காலை பகுதி வழியே தான், அந்த பாதையில் தான் போகிறாங்க. இப்படி இவங்க பல வருஷங்களாக அப்படியே போயிட்டு இருக்காங்க, அப்படியே பழக்கப்பட்டாங்க. இப்போ இந்த உருக்காலை கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக அந்த சுடுகாட்டுக்கு போகிற பாதையை மூடிட்டாங்க. மூடின உடனே இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, சார் நாங்கள் காலங்காலமாக அந்த பக்கம்தான் பயன்படுத்திட்டு வரோம், சுடுகாட்டுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்குது, தயவுசெய்து இந்த வழியை திறந்து விடுங்க அப்படின்னா ஃபேக்ட்ரிக்காரங்க சொல்கிறாங்க, இது பொது வழி கிடையாதுங்க, இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க, எங்கள் இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க, இப்போ இடம் எங்களுக்கு தேவைப்படுது, அதனால நாங்கள் இடத்த மூடிட்டோங்க, நீங்கள் இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்றாங்க. மக்களுக்கு ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த எண்ணூர் என்னன்னா, உங்களுக்கு தெரியும், குமரி ஆனந்தன் இன்னைக்கு இருக்காங்க பாருங்க, பிஜேபியில் தமிழிசை இருக்காங்க பார்த்தீங்களா, முன்னாடி கூட கவர்னராக இருந்தாங்க, பாண்டிச்சேரிக்கும் ஆந்திராவுக்கும் கவர்னராக இருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன். இந்த தமிழிசையோட அப்பா தான் குமரி ஆனந்தன். நல்லா தெரிஞ்சுக்குங்க, தமிழிசையோட அப்பா தான் குமரி ஆனந்தன். வசந்தா, உங்களுக்கு வசந்தம் அந்த கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனி அந்த வசந்தோட அண்ணன் அவர் குமரி ஆனந்தன். ரொம்ப ஃபேமஸ்ஸு, தமிழில் பெரிய புலவர் அவர். புரட்சி தலைவர் அவரை ரொம்ப மதிப்பார். அந்த குமரி ஆனந்தன் காங்கிரஸ் கட்சியில் இருக்கார். அப்போ புரட்சி தலைவர் ஏடிஎம்கேல இருக்காரு, குமரி ஆனந்தன் காங்கிரஸ் கட்சியில் இருக்கார். இந்த குமரி ஆனந்தன் தான் அந்த எண்ணூர் ஏரியாவுக்கு சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ. இப்போ இந்த குமரி ஆனந்தன் இந்த மாதிரி மக்கள், நம்ம தொகுதி மக்கள் போராடுறாங்கன்னதும் இவர் அன்னைக்கு போய் போராட்டம் பண்றாரு. இங்க சட்டசபையில புரட்சி தலைவர் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய குமரி ஆனந்தன் சீட்ல இடம் இல்லை. கேட்குறாரு உள்ள ஸ்டாஃப்கிட்ட கேட்டால், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் அங்கே நடக்குதுன்னே, அதுக்கு போயிருக்காரு அப்படின்னு புரட்சி தலைவர் சொல்றாரு. அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது நம்மளுக்கும் உள்ள பிரச்சனை, நம்ம ஆட்சி தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே இவர் டக்குன்னு போயிட்டார். சட்டசபையிலேருந்து புரட்சி தலைவரும் போயிட்டார், மத்தியானம் போயிட்டார். போனால் அங்கே பயங்கரமான ஊர்வலம் நடக்குது, போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இவர் போய் குமரி ஆனந்தனை சந்திக்கிறாரு. குமரி ஆனந்தனை, அன்னை வந்துட்டீங்களா நீங்கள் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இப்போ போகிறாங்க. யார்கிட்ட, எண்ணூர் உருக்காலை நிர்வாகத்திட்ட போய் பேசுறதுக்காக போகிறாங்க. அந்த ஃபேக்ட்ரிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு ஆளை தான் உள்ளே விடுவோம், அந்த ஒரு ஆளை எம்ஜிஆரை மட்டும்தான் உள்ளே விடுவோம், மிச்ச ஆளை விட மாட்டோம்னு பிரச்சனை, நானே போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்றாரு. அவர் போய் பேசி ஜெயிக்காத ஒரு வரலாறா, அலெக்சாண்டர் நெப்போலியன் மாதிரி போனால் ஜெயிச்சுட்டு தான் வருவார். உள்ளே போகிறாரு, 10 நிமிஷத்தில் பேசுகிறாரு. பேசின உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த மூடின வழியை ஓப்பன் பண்ணிட்டாங்க. மூடின வழியை ஓப்பன் பண்ணால் புரட்சி தலைவர் போய் பேசின உடனே என்ன பேசினார், ஏது பேசினான்னு தெரியல, கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி விட்டாங்க. உடனே அந்த மக்களுக்கு ஒரே சந்தோஷம், போராட்டம் ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சே, கோரிக்கை முடிஞ்சிருச்சு, தலைவர் வந்துட்டாரு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரே சந்தோஷம். அப்போ என்ன பண்ணுறாரு புரட்சி தலைவர், சரி நீங்கள் அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு காரில் ஏற போகிறாருல, அந்த கதவை அவங்க திறந்து விட்டாங்க பாருங்க. அந்த நேரத்தில் ஒரு பாடியை கொண்டு போகிறாங்க எங்கள் சுடுகாட்டுக்கு. தலைவர் உடனே டக்குன்னு கார்லேருந்து இறங்கி அந்த பாடியை கொண்டு போகிறாங்க பாருங்க. அந்த சபை ஊர்வலத்தில் அவரும் பின்னாடியே நடந்து போகிறாரு. தலைவர் சுடுகாட்டுக்கு போகிறாரு. ஒருவேளை மறுபடியும் ஃபேக்ட்ரிக்காரங்க எதுவும் கதவை மூடி இவங்களை போக விடாமல் பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போய் அங்கே புதைக்க வச்சுட்டு அந்த இறந்த நபருடைய ஃபேமிலிக்கெல்லாம் அனுதாபம் தெரிவிச்சுட்டு ஆறுதல் சொல்லிட்டு கை நிறைய பணம். புரட்சி தலைவருடைய வள்ளல் தன்மையை பாருங்க.
வந்த இடத்துல பணத்தை கொடுத்துட்டு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு வந்துட்டார். யாராவது அப்படி ஒரு தலைவர் இருப்பான் அன்னைக்கு? உடனே போய் ஸ்பாட்டுக்குள்ளே போய் ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க பார்ப்பாரா? பிரச்சனை என்ன வளரட்டும், அதில் 2 சூட் கேஸை வாங்குவோம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு சம்பவம். அடுத்து திருச்சியில் வந்து ஆஸ்பின்னு ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் வந்து புரட்சி தலைவர் தங்கியிருக்காரு, கீழே தங்கியிருக்காரு. தலைவருக்கு முக்கியமான ஒரு அப்பயே ஏடிஎம்கேல உள்ள இன்னொரு தலைவர் மேலே இருக்கார். அப்போ 2 பேரும் தங்கியிருக்கும் போது எல்லா பேருமே தொண்டர்கள் பூரா வந்து புரட்சி தலைவரை பார்த்து பேசிட்டு போகிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது மதியான நேரத்தில் ஒருத்தர் வராரு, வந்து சொல்கிறாரு புரட்சி தலைவர்கிட்ட, தலைவரே நம்ம ஆள் ஒருத்தர், நம்ம தொண்டர் உங்கள் மேலே ரொம்ப உயிராக இருப்பார், உங்கள் மேலே உயிரை கொடுப்பான், அவன் கரூரில் இறந்து போயிட்டான் தலைவர், நீங்கள் வரணும். நீங்கள் தலைவர் சொல்கிறாரு, நான் வந்துடுறேன், நான் வந்து நீங்கள் வந்து எல்லா வேலையும் செய்வீங்கல்ல, அதுக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்றார். இப்போ வந்துடுவேன் அப்படின்னோடனே இவர் அந்த 2வது ஃப்ளோரில் இருக்கிற அந்த இன்னொரு தலைவர் இருக்கார் பாருங்க, அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து காரு வந்து ஏற்பாடு பண்ணுங்க, காருக்குரிய எனக்கு வர்றதுக்குரிய பயண பீஸு கொடுங்க, பயணப்படி நான் வரேன் அப்படின்றாரு. எப்படி பாருங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போயிட்டாரு. அங்கே போயிட்டாரு. இப்போ புரட்சி தலைவர் வந்து இங்கே இன்னைக்கு எல்லாத்தையும் சந்திக்கிறாரு. நேரம் ஆயிடுச்சு. அங்கே போய் பார்த்தா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நேரம் ஆயிடுச்சுப்பா, போய் சுடுகாட்டில் போய் புதைக்கணும்ப்பா, அப்படி அந்த காரியங்கள்லாம் அடுத்தடுத்த காரியங்கள் செய்யணும்ல, நேரம் ஆயிடுச்சியா, லேட் ஆயிடுச்சியா அப்படின்னது ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதான் அரசியல் அதெல்லாம் நம்பக்கூடாதுப்பா, யாருமே வந்து தலைவங்க பேரளவுக்கு தான் சொல்லுவாங்க, நிஜமாக வரமாட்டாங்க, பேச்சுக்கு சொல்லுவாங்கய்யா. நீங்களாம் என் தொண்டர்கள், என் ரத்தத்தின் ரத்தம், என் உயிர் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலே வந்து யாரும் பாசம் காட்ட மாட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு ஏற்படுது. எங்கேயுமே அப்படிதானே பேசுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த இறந்த தொண்டரை கொண்டு போய் சுடுகாட்டு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன 5 நிமிஷத்தில் புரட்சி தலைவர் வந்துட்டார் ஸ்பாட்டுக்கு. வந்து அந்த அவர் அவங்க அம்மாவெல்லாம் பார்க்குறாரு. அவங்க எல்லாம் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரே ஐயோ தலைவா, இவ்வளோ நேரம் உங்களுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தோம், என் மகனை கொண்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. ஒன்றும் அழுகாதீங்கம்மா, உங்களுக்கு நான் இருந்து உங்களுக்கு காப்பாற்றுறேம்மான்னு சொல்லிட்டு பணத்தை கையில் கொடுக்குறாரு. அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டு நேராக காரை எங்கே விடுறாரு, சுடுகாட்டு கொடுங்கன்றாரு. பார்த்தா சுடுகாட்டில் அப்போ தான் அவருக்கு எல்லா வேலையும் அவங்க அப்பா செய்கிறாரு, மகனுக்கு அப்பா செய்கிறாரு பாருங்க. செஞ்சு முடிச்சுட்டு அவர் திரும்புறாரு, தலைவர் போய் சுடுகாட்டை இறங்குறாரு. இறங்கினா அவங்க எல்லாம் அழுகுறாங்க, தலைவா இவ்வளோ நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம், இப்போதான் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி முடித்தோம், எல்லாத்தையும் ஈமக்கிரியைகள் எல்லாத்தையும் நாங்கள் முடித்தோம் அப்படின்னது தலைவர். சரி, நடந்துருச்சு, யாரும் வருத்தப்படாதீங்க, நல்லபடியாக நீ எல்லாம் ஒருத்தர் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கும் பணம் கொடுக்குறாரு. பணம் கொடுத்துட்டு காரை எடுத்துட்டு தலைவர் உடனே மின்னல் வேகத்தில் போயிட்டாரு. பார்த்தா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அந்த இவங்க போய் சுடுகாட்டில் உள்ள ஆளுங்க போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சுடுகாட்டுக்கு வந்தார் அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுது, இப்போதான் எங்கே வந்தார் அப்படின்னு. அவங்க வந்து அங்கே வந்திருக்காரு, அங்கே வந்திருக்காரு. ஒருத்தருக்கு தெரியாமல் வேகமாக வந்து எல்லார் கையிலையும் பணத்தை கொடுத்துட்டு பாருங்க, கட்சி தொண்டனுக்கு எவ்வளோ மரியாதை பாருங்க புரட்சி தலைவர். அதான் தலைவன். அதனால தான் மக்கள் வந்து புரட்சி தலைவருக்கு உயிரை கொடுத்தாங்க. அவர் உயிரை கொடுக்குறாரு, அதே மாதிரி மக்கள் அவருக்கு வந்து உயிரை கொடுக்குறாங்க. அடுத்து 1954 வாகினி ஸ்டுடியோவில் புரட்சி தலைவர் உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்காரு. நல்லா கவனிங்க. அப்போதான் புரட்சி தலைவர் வந்துக்கிட்டு இருக்காரு, எடுத்து ஏறி வந்துக்கிட்டு இருக்காரு, நல்ல நிலைமையில் வந்துக்கிட்டு இருக்காரு. வாகினி ஸ்டுடியோவில் வந்துட்டு உள்ள கார் நுழைஞ்சிக்கிட்டு இருக்கு. உள்ள இருந்து ஒரு ஆள் சாதாரணமாக அப்படியே அழுக்கு வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு ஒரு பரம ஏழை அவர்கிட்ட போகிறேன். போன உடனே அவன் டக்குன்னு புரட்சி தலைவர் கார் தான், புரட்சி தலைவர் தான் வயசான ஆள், வயசான தாயார்கள், பாட்டி அம்மாக்கள், குழந்தைகள், ஏழையை பார்த்தாலே அந்த காரே தன்னை போல நின்றுமே, அதே ஆட்டோமேட்டிக்காக நின்றுமே, பழகிருச்சு. டக்குன்னு கார் நின்றுச்சு. கதவை திறந்து கணபதி வாங்க அப்படின்றாரு. பார்த்தா அந்த கணபதின்றவர் புரட்சி தலைவரை பார்த்து அண்ணே அப்படின்னு கை கொடுக்குறாங்க. வந்து தலைவரை பார்த்துட்டு அழுகிறாரு. என்ன கணபதி, ஆளே உங்களை பார்க்க முடியல, நீங்கள் என்ன அப்படின்னா, இந்த கணபதின்ற ஆள் யாருன்னா புரட்சி தலைவர் ஆரம்ப காலகட்டங்களில் சின்ன பையனா பாய்ஸ் கம்பெனியில் நடிக்கிறார். சின்ன பையனா பாய்ஸ் கம்பெனியில் நடிக்கும்போது
புரட்சி தலைவர் மாதிரி ஆளுகள்லாம் பம்ப முடியா வச்சிருப்பாங்க, சுவப்பா இருப்பாங்க, லேடிஸ் வேடம் போட சொல்லுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன்லாம் லேடிஸ் பெண் வேடத்துல நடிப்பாங்க. அப்படி பெண் வேடத்துல நடிக்கும் போது புரட்சி தலைவருக்கு ஒரு நாள் சாப்பாடு இல்லை. சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. அவருக்கு சாப்பாட்டை ஒரு தாயாருக்கு கொடுத்துட்டாரு அந்த இடத்துல, நடிகர் இடத்துல ஒரு ஏழை தாய்க்கு கொடுத்துட்டாரு. அதை இந்த கணபதி பார்த்தாரு. இந்த கணபதி சொல்றாரு, ராமச்சந்திரா நீ சாப்பிடாம இருக்கன்னு எனக்கு தெரியும், என் சாப்பாட்டை சாப்பிடுன்றாரு. அவர் சொல்றாரு, நான் தாங்கிக்கிறேன் சாப்பாட்டை, நீ சாப்பிடு. சரி ரைட்டு. அந்த கணபதி சொல்றாரு, நானும் சாப்பிட்றேன் நீயும் சாப்பிடுவோம், ரெண்டு பேரும் பகிர்ந்து உண்போம். எனக்கு ஒரு சாப்பாடு இருக்குல்ல, என் சாப்பாடு பகிர்ந்து உண்போம், பசியாரும் அப்படின்றாரு. இந்த கணபதின்றவர் எம்ஜிஆர் கூட நடிக்கிறவர், எம்ஜிஆருக்கு உதவியெல்லாம் செய்வார், மேக்கப்லாம் போடுவார். அதனால ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. இப்போ புரட்சி தலைவர் வந்து நாடக அமைப்புல இருந்து அந்த பாய்ஸ் கம்பெனிலேருந்து வந்து சினிமாக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. சினிமாக்குள்ள நுழைஞ்சிட்டாருன்னா இந்த கணபதின்றவர் அந்த ஃபீல்டை விட்டு போயிட்டாரு. சினிமா ஃபீல்டுக்குள்ள உள்ள நுழைய முடியல. நாடகத்திலேயே அன்னைக்கு ரொம்ப வறுமையா இருக்கு. இப்போ இந்த கணபதிகிட்ட கேட்குறாரு புரட்சி தலைவர், என்ன கணபதி, நாடகத்திலேயே நடிக்கல, சினிமா பக்கமும் வரமாட்டேன்றீங்க, என்னதான் செய்யலாம்னு இருக்கீங்க அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லைண்ணே, நான் வந்து இப்போ வந்து ஒரு பெட்டி கடைன்னா வெத்தலை பாக்கு சீவல் வியாபாரம், வெத்தலை பாக்கு போடுற கடை வச்சா நல்லா பழச்சிக்கிறேனே நான் அப்படின்னு வந்து புரட்சி தலைவர் சொல்றாரு. நீயே ஒரு சொந்த இடத்த வாங்கி அங்கே வெத்தலை பாக்கு கடையை வச்சு நடத்து அப்படின்றாரு. நடத்துனா இந்த பணத்தை வாங்கிட்டு கணபதி போயிட்டு ஒரு 10-20 நாள் கழிச்சு வராரு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு இடத்த நடத்திட்டேன், வடபழனியில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட கடை வச்சிட்டேன். கடைக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னு இருக்காரு புரட்சி தலைவர், எம்ஜிஆர் வெற்றிலை பாக்கு சீவல் கடைன்னு வச்சிருக்கேன், எம்ஜிஆர் வெற்றிலை பாக்கு சீவல் கடைன்னு வச்சிருக்கேன் அப்படின்றாரு. ஒன்னும் எம்ஜிஆர், ஏய் நான் என்னைக்கு வெத்தலை பாக்கு போட்டேன், நான் பீடி சிகரெட்டு வெத்தலை பாக்கு இதெல்லாம் போட மாட்டேன், என் பேர்ல கடை வச்சா என்னையா எனக்கு கெட்ட பேர் ஆகாதா அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, அண்ணே அப்படி இல்லைண்ணே, உங்க பேரை போட்டு நீங்க தான் எனக்கு இந்த கடை வச்சு கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சா தானே மக்களே வருவாங்க, இது எம்ஜிஆர் கடை எம்ஜிஆர் சொல்றாரு, நான் வச்சு கொடுத்தது கரெக்டு, ஆனால் அதை நான் வச்சு கொடுத்தேன்னு நீ வெளியே சொல்லக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது என் பேரை எடுத்துரு, எனக்கு அதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்றார். அப்போ புரட்சி தலைவரோட அண்ணன் சக்கரபாணி இருக்காரு பாருங்க, இது வந்து 1954 நடக்கிறது. சக்கரபாணி அவர் அண்ணன் வராரு. அவர் வந்து என்ன அவங்களுக்குலாம் சண்டை அப்படின்றாரு. அப்போ எம்ஜிஆர் சொல்றாரு, பணம் கொடுத்தேன், இவன் ஒரு கடையை வச்சுட்டு அந்த கடைக்கு வெத்தலைப்பாக்கு கடைக்கு என் பேரை வச்சிருக்கான் அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, ஏய் நீ வெத்தலை போடாட்டினா என்னப்பா, சின்னவர் நீ. அப்ப எம்ஜிஆர் வந்து சின்னவர், பெரியவர் சக்கரபாணி எம்ஜிஆரும் அண்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எந்த முடிவுமே எடுப்பாங்க. பெரியவர்னா சக்கரபாணி, சின்னவர்னா எம்ஜிஆர் சின்னவர். இப்ப பெரியவர் சொல்றாரு, அட இருக்கட்டும்பா, நானா வெத்தலை போட்டு பழகிட்டேமே, இப்ப கூட வெத்தலை போட்டுக்கிட்டு தான் இந்த இருக்கேன் பத்தியா, இருக்கட்டும் என் பேர் இருக்கட்டும், அதனால ஒண்ணும் இல்லை, அவனுக்கு நல்ல வியாபாரம் நல்லா ஆகட்டும் அப்படின்றாரு. இப்ப இந்த வியாபாரம் நல்லா பிடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. புரட்சி தலைவர் வந்து இப்ப வந்து எங்க இது 54 இப்ப வந்து 77 சட்ட சிஎம் ஆயிட்டாரு. எங்க 77 சிஎம் ஆயிட்டாரு. வடபழனி பக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கம் போகும்போதெல்லாம் இந்த யாரு இந்த இவர் கணபதி நிக்கிறாரு, பக்கத்துல ஒரு பையன் நிக்கிறான் சில நேரங்கள்ல. அப்ப ஒரு நாள் இந்த கணபதி எம்ஜிஆரை பார்க்க வர்றாரு, கட்சி வேலையும் செய்வார் இவரு. கணபதி கடையில நீ இல்லாத நேரத்துல ஒரு பையன் உட்காந்துருக்கானே, அவன் யாரு அப்படின்றாரு. என் மகன் தான் ராஜராஜன் அப்படின்னு. எம்ஜிஆர் கோபம், ஏயா நீ ஒண்ணு வேலை வெட்டி இல்லைன்னு சொன்னதுனால உனக்கு ஒரு கடை வச்சு கொடுத்தேன், உன் மகனை ஏன் நீ வந்து இது மாதிரி அந்த கடைக்கு பயன்படுத்துற அப்படின்றாரு. இல்லைண்ணே, அவனையே இப்பயே தயார்படுத்தணும்னா அவனு பின்னாடி கடையை பார்த்துக்கிடுவானதான். நோ, அவனை நீ படிக்க வைக்கணும், அவனை கடையில உட்கார வைக்காத, நீ வந்து அந்த தொழிலை செய்யு, நீ கட்சி வேலையில ஈடுபடு, அந்த தொழிலை செய்யு, ஆனா அவனை வந்து நீ படிச்சு முன்னேற்றணும் அப்படின்றாரு.
புரட்சித் தலைவருடைய தொலைநோக்கு திட்டத்தை பாருங்க. இப்ப கார்ல போகும்போது அந்த பையன் சல்யூட் அடிக்கிறான். எம்ஜிஆரை பார்த்தா கூப்பிடுறாரு அந்த பையனை, எங்க வாப்பா அப்படின்னு. என்ன உன் பேரு அப்படின்னு. ஐயா வணக்கம், என் பேரு ராஜராஜன். கடையில இருக்கக்கூடாது, நீ அப்பா மாதிரி கடையில உட்காரக்கூடாது, நீ போய் படிக்கணும், படிச்சு நீ பெரிய ஆபீசரா வரணும், அதிகாரியா வரணும், சரியா அப்படின்றாரு. சரியா அப்படின்ற அதே மாதிரி அந்த பையனை படிக்க வைக்கிறார். யாரு? புரட்சி தலைவர் படிக்க வைக்கிறார். இப்ப கொஞ்ச நாள் அடைவுல இந்த இந்த கணபதிக்கு கணபதின்றவருடைய சாப்டர் முடிஞ்சிருச்சு. புரட்சி தலைவரும் இறந்துட்டாரு. புரட்சி தலைவர் இறந்துட்டாரு. இப்போ இந்த கடையை வந்து இந்த வடபழனியில் உள்ள இந்த கடையை வந்து சரவணபவன் ஹோட்டல் ஓனர் இருக்கான் பாருங்க, அவர் இந்த அண்ணாச்சிம்பாங்க பாருங்க, அவங்க வாங்கிட்டாங்க, இந்த கடையை வாங்கிட்டாங்க. இந்த பையன் படிச்சிருக்கான் பாருங்க, இந்த பையன் போய் அவர் நம்ம புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதாட்ட போய் சொல்றேன், அம்மாட்ட, அம்மா இந்த மாதிரி நான் தலைவரால் தான் படிக்க வச்சேன், என்னை பின்னாடி ஒரு வேலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. அந்த அம்மா உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ சொன்னது கரெக்டு உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த கேகே நகரில் ஒரு இது நம்ம இந்த பிள்ளையார் கோவில் இருக்கு பாருங்க, அந்த பிள்ளையார் கோவிலில் கவர்மெண்ட் போஸ்ட்ல ஒரு கிளரிக்கல் போஸ்ட், இந்த போய் அறநிலையத்துறை சார்பா இந்த பையனுக்கு அப்பயே ஒரு அப்பாயின்மெண்ட். எப்படி பாருங்க, படிச்சதுக்கு வேலை. எப்படி பாருங்க, புரட்சி தலைவருடைய ஒரு நோக்கம், அவன் வந்து பெட்டி கடையில் உட்காந்துடக்கூடாது, அவன் வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாது, அவன் படிக்கணும், பெரிய பதவிக்கு வரணுன்ற மாதிரி நினைக்கிறாரு. அது பின்னாடி செயல்பட்டுருச்சு பாருங்க. எப்படி பார்த்தீங்களா அதெல்லாம் ஆனால் தலைவர் தொட்டதெல்லாம் தொடங்கும். தகரத்தை தொட்டாலும் தங்கமாகும். அது ஒரு எடுத்துக்காட்டு. சரி, இப்போ திருச்செந்தூரில் மீட்டிங் நடக்குது, புரட்சி தலைவரோட மீட்டிங் நடக்குது. பார்த்தா மீட்டிங் மக்கள் மாட்டு வண்டியா அந்த திருச்செந்தூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த ஏரியாவில் பூரா தூத்துக்குடி எல்லாம் வண்டி மாடு கட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ரோட்ல போற வரலாம், என்னையா கட்டிட்டு போறீங்க, எங்கேயா போறீங்க, எந்த ஊர்லயா திருவிழாவா, திருச்செந்தூர்ல புரட்சி தலைவர் வந்து பேச வராரியா, அதை கேட்கறதுதான் முத நாளே இடம் முடிக்கிறதுக்காக தான் போறோம் அப்படின்னு எல்லாம் சாப்பாடு கட்டி போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அன்னைக்கு வந்து பயங்கர கூட்டம். புரட்சி தலைவர் வந்து காலையில மதியானம் 2 மணிக்கு வரேன்றாரு. அப்ப வந்து நாவலர் நெடுஞ்செழியன் தான் வந்திருக்காரு, புரட்சி தலைவர் வரல. புரட்சி தலைவர் எப்போ வராரு, நைட்டு 12 மணிக்கு மேல வராரு. மக்கள் ஒரே கூட்டம், ஒரு பக்கம் அலை கடல், ஒரு பக்கம் கூட்டம், ஒரு பக்கம் காத்து, எல்லாம் சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. நைட்டு வர புரட்சி தலைவர் வந்து வந்தார்ல, இவரை பார்த்த உடனே கூட்டமே அலறுது. ஏன்னு தலைவர் அப்படி பேசுங்க அப்படின்றாங்க. எவ்வளோ வேதனை எனக்கு. நான் மதியானம் 2 மணிக்கு வரேன்னு, இப்போ இவ்வளோ லேட் நைட்டில் மிட் நைட்டில் வந்திருக்கேன், நீங்களாம் எங்கேயாவது சாப்பிட்ருப்பீங்களா, சாப்பிடாம எனக்காக உட்காந்துருக்கீங்க. இப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ இதில் போய் நான் பேசுனா அதை உங்களால் கேட்க முடியுமா? நல்லா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா தானே பேச முடியும், நான் பேசுகிறத உங்களால் கேட்க முடியும். இல்லை, நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கு தான் நாங்களாம் வண்டி மாடு கட்டி சாப்பாடு கட்டி வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு அம்மா என்ன பண்ணுது, முதல் 4 வருஷத்தில் உட்காந்துருக்க ஒரு அம்மா ஒரு சின்ன பையனை தூக்கிட்டு வந்திருக்கு, ஒரு கிராமத்துலேருந்து ஒரு அம்மா. அந்த சின்ன பையன் வந்து நல்லா தூங்குறவன அந்த அம்மா எழுப்பி என்ன பண்ணுது, அந்த புரட்சி தலைவரை பாரு, புரட்சி தலைவரை பாரு, புரட்சி தலைவரை பாரு, பாரு பாரு பாருன்னு தலைவரை காமிக்குது. அவன் தூங்கிக்கிட்டே இருக்கான், எழுப்புனா அழுகிறான் அவன். அப்போ இந்த அம்மா புரட்சி தலைவர் மைக்கை ஒரு பக்கம் பிடிச்சிட்டு, அம்மா நல்லா தூங்குற பையனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் பாடு தூங்கட்டும், இன்னொரு இதில் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்றாரு. உடனே கூட்டம் முடிஞ்சிருச்சு. இந்த கூட்டம் அவங்களுக்கு தான் தெரியும்ல, தலைவரை மாலை போடுறாங்க, துண்டு அனுபவிக்கிறாங்க, ஒரே கூட்டம் கை கொடுக்குறாங்க, எல்லாம் வணக்கம் செலுத்துறாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவை கரெக்டாக புரட்சி தலைவர் கிட்டக்க போய் வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. வந்தது எந்த ஊர் மாட்டீங்கன்னா, நான் பக்கத்து ஊர், என் மகனை உங்களை பார்க்கணுக்காக தான் கூட்டிருந்தேன், காலிலேருந்து அந்த இதில் பசியில் அவன் தூக்கிட்டேன் அப்படின்னு புரட்சி தலைவர் அவனுக்கு அந்த பையனை தூக்கி மடியில் இடுப்பில் வச்சுக்கிட்டு அவனுக்கு கையில் பணம், நல்ல பையனை நல்லா டெவலப் பண்ணுங்க, நல்லா படிக்க வைங்க, பெரிய ஆளாக வளருங்க அப்படின்னு. பாருங்க யாருக்கு அந்த லக்கு வரும் அந்த மாதிரி. அப்புறம் 1987 அதாவது பாருங்க, 1987 புரட்சி தலைவர் வந்து அவருக்கு உடம்பு சம்பளாமல் போயிடுச்சு. அமெரிக்காவில் புரூக்ளின் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். புரூக்ளின் ஹாஸ்பிட்டலில் வந்து அமெரிக்காவில் அவர் இருக்கும்போது நடிகை மஞ்சுளா இருக்காங்க பாருங்க, நடிகை மஞ்சுளா, விஜயகுமார் நடிகர் இருப்பார். விஜயகுமார் வந்து புரட்சி தலைவருடைய கட்சியில் உள்ளவர். மஞ்சுளா வந்து இதே வினை, ரிச்சாக்காரன் இந்த படத்துல எல்லாம் நடித்தவங்க, புரட்சி தலைவரோட நடித்தவங்க. அவங்க இந்த மஞ்சுளா வந்து என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் புரட்சி தலைவரை புரூக்ளின் ஹாஸ்பிட்டல்லே போய் பார்த்துட்டாங்க.
ஹாஸ்பிட்டல்லே போய் பார்த்துட்டு வணக்கம் செலுத்துறாங்க. புரட்சித் தலைவர் அந்த மஞ்சளாவை பார்க்குறாங்க. பார்த்தா யாருன்னு அடையாளம் தெரியல. தலைவருக்கு அடையாளம் தெரியல. அந்த நேரத்தில் அவர் சர்ஜரி பண்ணிட்டு வந்து, ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து மயக்க நிலைமையில் இருக்காரு. ஆனால் தனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க அப்படின்ற உருவம் மட்டும் தெரியுது. தலைமாட்டுக்குள்ள தலகாணிக்கு அடியில் கையை விட்டு புரட்சித் தலைவர் பணத்தை எடுத்து அவங்க கையில் கொடுக்குறாரு. வச்சுக்கோங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு. அழுகுறாங்களா, ஐயோ உங்களை பார்க்கறதுக்காக தானே நான் வந்தேன், பணம் வாங்க வந்தேன், இந்த நிலைமையிலையும் கூட பணத்தை கொடுக்குறாருன்னு அழுகுறாங்க அவங்க. அந்த மாதிரி புரட்சி தலைவருடைய பாருங்க வள்ளல் தன்மை. அவர் வந்து மயக்க நிலையில அன்கான்சியஸா இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு வந்து எதையாவது செய்யணும்னு நினைக்கிறாரு பாருங்க. சரி, இப்போ இவர் வந்து 87ல் அங்கே குணமாயிட்டு இப்போ வந்துட்டாரு, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு, சென்னைக்கு வந்துட்டாரு, ஓய்வு எடுக்கிறாரு. இப்போ காலண்டர் எல்லாம் பார்க்குறாரு, டைரி எல்லாம் பார்க்கும்போது இந்த சென்னையில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் சமரசம்ன்றவருடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மக கல்யாணம் நடக்குது. அந்த மக கல்யாணத்துக்கு எம்ஜிஆர் வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ கல்யாணம் நடந்துருச்சா இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் நடந்துருச்சு, நீங்கள் வரலை, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க அப்படின்னு. இப்போ தலைவர் சொல்கிறாரு, ரிசப்ஷன் மாதிரி வைங்கன்றார். டாக்டரு ஜானகி அம்மா எல்லாம் சொல்கிறாங்க, வேணாம் அவங்க உடம்பு ஒத்துழைக்காது, போகக்கூடாது. இல்லை, அவர் கல்யாணத்துக்கு வரேன்னு நான் உறுதி கூறியிருந்தேன், அப்போ நான் வரலைன்னா அசிங்கமாயிடும், நான் போகிறேன் அப்படின்றார். பார்த்தா உங்களுக்கு வந்து காவேரி பட்டணத்தில் வந்து பயங்கர மேடை போட்டு, அவர் எம்எல்ஏல கேட்க வேணும், புரட்சி தலைவரே வராருன்னா அட்டகாசமான மேடை போட்டு வச்சா பயங்கர மக்கள் கூட்டம். எம்ஜிஆர் புரட்சி தலைவரை வர போகிறாரு அப்படின்னா அது ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்போ தான் வர்றாரு. வந்தால் மேடையில் பாட்டு கச்சேரி நடக்குது, புரட்சி தலைவரை பற்றி பாடுறேன், 1000 நிலவே வான்னு அந்த பாட்டை வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் இப்போ அந்த உள்ள ஆர்கனைசர்லாம் போய் புரட்சி தலைவர் வந்துட்டாரு, பாட்டை நிறுத்துங்க அப்படின்னு பாட்டு பாடுறவங்களை போய் நிறுத்த போனால் புரட்சி தலைவர் மேடையில் ஏறிட்டு இருந்தா, டோன்ட் ஸ்டாப் தம், லெட் தம் சிங் அ சாங் அப்படின்ட்டு இருந்தா, பாடட்டு விடுங்க, அவங்க பாட்டுக்கு பாடட்டும் அப்படின்ட்டு பாட்டை நல்லா ரசித்து கேட்குறாரு. நல்லா ரசித்து கேட்டவுடனே அவங்க புரட்சி தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு டக்குன்னு அவங்க பெட்டி படுக்கையெல்லாம் சுருட்டிட்டு எழுந்திரிக்கணும்ல, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சுருட்டிட்டு எல்லாம் இறங்குறாங்கல்ல, அந்த பாட்டு பாடினார் பாருங்க, அவரை கூப்பிடுறாரு புரட்சி தலைவர், வாங்க அப்படின்றார். பேசவே முடியல, ஆனாலும் சைன் பண்ணுறாரு, வாங்க அப்படின்றார். அவர் வந்தார்ல, பக்கத்தில் ஜானகி அம்மாட்ட 5ன்றார் பணத்தை எடுத்து கொடுத்து, அப்படியே கட்டு பணம் அவர் கையில் போகுது, எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க, சந்தோஷம் அப்படின்றாரு. யாருக்கு வரும், உடம்பு சோமில்லாத நிலைமையிலையும் கூட அவர் வந்து ஒரு வள்ளலாக நடந்துக்கிட்டாருன்னா இதுதான் சாட்சி. அடுத்து வந்து என்னன்னா, புரட்சி தலைவர் வந்து கோடம்பாக்கத்தில் புலியூர் மார்க்கெட்டில் மீன் வியாபாரம் செய்கிறாரு ஒருத்தர், யார், முனுசாமி நாயுடுன்னு ஒருத்தர். முனுசாமி அவர் வந்து புரட்சி தலைவரோட ரொம்ப ரசிக, அவர் பரம தொண்டை, ஏழுமிகையில் பயங்கரமாக வேலை பார்ப்பார். புரட்சி தலைவருக்கு நல்லா வேலை பார்க்கக்கூடிய ஆள். இவர் வந்து கோடம்பாக்கத்தில் புலியூர் மார்க்கெட்டில், அந்த மீன் மார்க்கெட்டில் இவர் வந்து மீன் விற்கிறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, மீன் விற்றுக்கிட்டு கட்சி வேலையில் ஈடுபடுறது, இந்த போஸ்டர் ஓட்டுறது, மீட்டிங் நடத்துறது, மீட்டிங்கு ஆர்கனைஸ் பண்ணுறது, கூட்டம் நடத்துறது, எல்லா வேலையும் செய்கிறாரு. இவருக்கு உங்கள் அம்மாவுக்கு இடையில உடம்பு சோம்பலாமல் போச்சு. அம்மாவை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக சேர்த்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கையில் வச்சுருந்த சேவிங்ஸை பூரா, சேமிப்பு பூரா செலவழிச்சிட்டார். கையில் இப்போ பணம் இல்லை, பணம் நிறைய கடன் வேற வாங்கிட்டார். கடன் வாங்கினோன்னு கடன்காரங்க பூரா வந்துட்டாங்க மார்க்கெட்டுக்கு, பணத்தை குடியா அப்படின்னு. இப்போ இவரால் கட்சி வேலையில் ஈடுபட முடியல, அம்மாவையும் பார்க்க முடியல, தொழிலையும் மீன் வியாபாரத்தையும் கவனிக்க முடியல, கடையை வந்து இப்போ நெருக்கடி பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இவ்வளோ நாளாக தலைவருக்காக தானே வேலை பார்த்த, நீ போய் தலைவரை போய் பாரியா, தலைவரை போய் பார்த்து தலைவர்கிட்ட வார்த்தையை விவரத்தை என்னன்னு சொல்லு அப்படின்னு. இப்போ இவர் சொல்கிறாரு, என்னையா நம்ம தலைவருக்காக வேலை பார்த்தோம், பணத்துக்காக வேலை பார்க்கல, இதை போய் சொல்லி பணத்தை வாங்க முடியுமா, என்னங்கய்யா அப்படின்றாரு. இல்லை நீ போய் பாரு அப்படின்றாங்க. அப்போ போனப்போ அந்த தலைவர் வீட்டில் இதை கேள்விப்பட்ட அந்த வீட்டில் இருப்பாங்கல்ல, ராமவரம் தோட்டத்தில் உள்ள ஆளுங்க சொல்கிறாங்க, முனுசாமி நாயுடு, தலைவரை பார்த்து விவரத்தை சொல்லு, ஆனால் அவர் மூஞ்ச மட்டும் பார்த்துடாத, அவர் மூஞ்ச நீ பார்த்தேன்னா
உனக்கு பேச்சே வராது, நீ என்ன கேட்கணும்னு நினச்சி அதை கேட்க மாட்டேயா அப்படின்றாங்க. உடனே அப்படியா இது இல்லாமல் நடக்கும் அப்படின்ட்டு இவர் கிட்டக்க போயிட்டாரு. அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, தலைவரே நான் அந்த மாதிரி கோடம்பாக்கம் புலியூர் மார்க்கெட்டில் வந்து வியாபாரம் பண்ணுறேன், நம்ம கட்சி தொண்டேன், ஆரம்பத்துலேருந்து இருக்கேன், என் பேர் முனுசாமி அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி சார் ரைட் அப்படியா அப்படின்னு. ஆமாம் வணக்கம், அப்போ என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்றாரு. எம்ஜிஆரை பார்த்தார் அவர், வாய் குளறிடுச்சு. இந்த தலைவரை பார்க்கறதுக்கு தான் வந்தேன்ட்டு போயிட்டாரு. போனால் அவர் அந்த ஆள்லாம் சொல்கிறாங்க, புரட்சி தலைவரோட உள்ள ஆளுங்க, நாங்கள் தான் சொன்னோம்ல அவர் மூஞ்ச பார்க்காதையா, அவர் மூஞ்ச பார்த்தேன்னா அப்படியே நீ அதிர்ந்துருவ. 1000 வாட்ஸ் பல்பை பார்த்த மாதிரி இருக்கும், பிரைட்டாக இருக்கும், சொல்ல வந்ததே மறந்துடுவியா நீ. அதான் தரையை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு நான் ஏழை எனக்கு பார்த்தா பண உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா உனக்கு கொடுத்துருப்பாரியா அப்படின்னு. என்னடா இது தர்ம சங்கடமாக போச்சுன்ட்டு இருந்தாலும் அடுத்த நாள் வராரு, மறுபடியும் வராரு, அதே வரிசையில் நின்னாரு. இப்போ தலைவர் பார்க்குறாரு, முனுசாமி நாயுடு தானே உங்கள் பேர்? ஆமாம். நேற்று வந்தீங்கல்ல? ஆமாம். நேற்று வந்தீங்க, இன்னைக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. தலைவரே இந்த மாதிரி நம்ம கட்சி தொண்டை, நான் கடவுளுக்கு நம்ம கட்சிக்காக நல்லா கூட்டங்கள்லாம் நிறைய நடத்தியிருக்கேன், நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், தொண்டர்களை பூரா ஏழ்மைகளை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சோம்பில் பணத்தை செலவழித்தேன், அந்த மீன் வியாபாரத்தில் சேமித்த பணத்தை பணம் செலவழிச்சு இப்போ ஒன்றும் இல்லாமல் போய் நெருக்கடியில் இருக்கே, ரொம்ப கடனாக போச்சு, கடன்காரங்களாம் வந்து இம்சை பண்ணுறாங்க. இன்னும் தலைவருக்கு ரொம்ப வருத்தம். அப்படியா, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டு நிறைய பணம் போய் கடையை நல்லா டெவலப் பண்ணு அப்படின்றாரு. கடையை போய் இவர் மறுபடியும் கடன்காரங்களுக்கு பூரா கடனை கொடுத்துட்டு கடையை டெவலப் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்திக்கிட்டு இருக்காரு. நடத்துனா யங் பாய், இவர் சின்ன வயசு தான், இளம் வயசு தான், 27, 26, 27, 28 வயசுக்குள்ள தான் இருக்கு. இப்போ அந்த மார்க்கெட்டில் அந்த ஒரு ஏரியாவில் புனிதான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, இவருக்கு காதலிக்கிறாரு. காதலிச்சா அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கணும்னா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணை கேட்டு வந்த தலையை துண்டாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டுறாங்க இவரை. இவர் இப்போ அடுத்த பிரச்சனை என்னடா அது, லவ் பண்ணியாச்சு, அந்த பொண்ணு நீங்கள் இல்லாமல் நான் வாழ முடியாதுன்னு, இவர் அந்த பொண்ணு இல்லாமல் வாழ முடியாதுன்னு நேராக போய் இவர் போய் சொல்கிறாரு புரட்சி தலைவர்கிட்ட, அண்ணே இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டேன், அவங்க வேறு ஜாதி நான் வேறு ஜாதி, இந்த மாதிரி அவங்க வந்து பிரச்சனையாக இருக்குது, திருமணம் செய்ய முடியாதுன்ற நிலைமையில் இருக்குது, அப்படி நாங்கள் திருமணம் செய்யாட்டினா நீங்கள் தான் இதை எதாவது செஞ்சு நடத்தி கொடுக்கணும், இல்லைன்னா என் திருமணமே நடக்காது, அவளும் கல்யாணம் முடிக்க மாட்டா அப்படின்னு வந்து பிரச்சனை. அப்படியா, உண்மையிலே 2 பேரும் நேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க யார் கூப்பிட்டு வாயா அப்படின்றாரு. கூப்பிட்டு வந்து அவங்க அம்மா அப்பாலாம் வந்து உட்காந்த உடனே சொல்கிறாரு, இவன் வந்து என் வீட்டு பையன், என் சகோதரன் மாதிரி, இவன் நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன், நீங்கள் திருமணத்தை 2 பேரும் சம்மதம் தெரிஞ்சு வச்சு சிறப்பாக முடிக்கணுன்றாங்க. ஆச்சரியத்தை பாருங்க, புரட்சி தலைவரை பார்த்த உடனே அவங்க விடுவாங்களா, அவங்க தலைவா ரைட்டு நீங்கள் சொன்னால் ரைட்டுன்னு நோ அப்பீல் அட் ஆல் அப்படின்னு சொல்லி மேரேஜ் சூப்பராக புரட்சி தலைவர் 2 பேருக்கு மேரேஜ் வச்சுட்டாரு. இப்படி வந்து அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாம். நாளைக்கு உங்களுக்கு வந்து இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நாளைக்கு வந்து மற்ற கதைகளை சொல்கிறேன் நான். ஓகே, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எனக்கு வாட்சிங் ஹவர்ஸை கூட்டுங்க, 4000 ஹவர்ஸ் ஆகணும், 1500 என்னமோ தான் ஆயிருக்கு, அதை கூட்டி விடுங்க, அப்போ எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, நன்றி, அனைவருக்கும் நன்றி.